கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். வேதத்திலே வாசிக்கின்றோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை மிகுந்த நம் தேவனைப் போல் யார் இந்த உலகத்திலே உண்டு? இந்த காலை வேளையிலே அவரை நாம் தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறோம். துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் செய்கிறார். அவரை ஆராதித்து அவரை போற்றி பாடி அவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரிலே களிகூறுவோமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு தந்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீர் தங்கியிருந்து எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொண்டு வார்த்தைகளை வசனங்களாக நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் ஒன்று கூடி கிறிஸ்து சபை பாமாலைகளிலே போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்று தொடங்கும் பாமாலையை சேர்ந்து பாடுவோமா? போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய், நேசமேய்ப்பன் கரத்திலேந்து மாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார், பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா, அருள்நாதா மசலுக பரஞ்சோதி, வல்லநாதா கருணை நாயகா. இந்த வேளையிலே நாம் யாவரும் ஒன்று கூடி பாவ அறிக்கைக்காக நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்களை அதிகம் நேசிக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கும் போது நம்முடைய சமூகத்திலே பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறோம். எங்களுக்காக நீர் இரத்தம் சிந்தியது, எங்கள் பாவங்களை நீர் புரிந்து கொண்டு எங்களை கைவிடாதபடி பாவத்திலிருந்து மீட்டு தூக்கி எடுப்பதற்காக நாங்கள் உமக்கு புறமுதுகு காட்டி எங்களுடைய இஷ்டம் போல நடந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் வருத்தப்படுகிறவராக காணப்பட்டீர். இந்த காலை வேளையிலே எங்களுடைய குறைகளை நாங்கள் ஒருமுறை கூட நாங்கள் நிதானித்து உம்முடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து அறிக்கை செய்கிறோம். எங்களை மன்னியும், எங்கள் பாவங்கள் போக உம்முடைய இரத்தம் கொண்டு சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய நீதியிலே உம்முடைய பரிசுத்தத்திலே உம்மை பின்பற்றி உமக்குள்ளாக நிலைத்திருக்கும் கிருபை பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உமக்குள்ளாய் நாங்கள் புது பலன் அடைய மீண்டுமாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கான வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று தொடங்கும் பாடலை சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம்
அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கக்கூடியவர் பாண்டிச்சேரி பகுதியிலே ஃபீபா ரேடியோ ஊழியத்தின் கௌரவ பிரதிநிதியாக பணியாற்றக்கூடிய திரு எபன் ஜெயராய் அவர்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாம் அன்போடு வரவேற்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி சுவாமி. இந்த ஆராதனை வேளை என்ற ஃபீபா வானொலி நிகழ்ச்சியிலே அடியேன் பேசுவதற்கு நீங்க கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி. வானொலிகளின் மூலமாக செல்லுகிற செய்தி மக்களுடைய மத்தியிலே கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கேட்கிற மக்களுடைய மத்தியிலே ஒரு ஆறுதலை கொடும், தேர்தலை கொடும், ஜெப வாழ்வை எடுத்து செய்யத்தக்கதான சூழலை அமைத்து கொடும். மீட்பர்முல ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள இணையற்ற பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமே. ஆராதனை வேளை வானொலி நிகழ்ச்சியை கேட்கின்ற நேயர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துவின் அன்பிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த காலை ஆராதனை வேளை நிகழ்விலே உங்களோடு பேசத்தக்கதாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆலயமில்லாத பிள்ளைகள் தேவ செய்தியை கேட்கவும் ஐக்கியம் கொள்ளவும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த நல்ல உறவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஃபீபா ஆராதனை வேளை நிகழ்விற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை நேரத்திலே நான் உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட பகுதி தானியேல் 6வது அதிகாரம் 1 முதல் கடைசி வசனங்கள் வரை நாம் சிந்தனை செய்வோம். இந்த பகுதியை நான் வாசித்து பார்க்கும்போது தானியேலுடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாக இருந்தது. தானியேல் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் வெற்றியின் பாதையிலே கொண்டு செலுத்துவதற்குள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறது. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டுமென்றால் ஜெப வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு தொடர்பு கொள்வதற்கு தேவன் நம்மை இணைத்திருக்கும் ஒரு பாலமே ஜெபம் என்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு கிருபை! ஒரு வெளிநாடுகளுக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் பாஸ்போர்ட் வேண்டும், அது மட்டுமல்ல விசா ப்ராசஸ் வேண்டும், எத்தனையோ விதமான விதிமுறைகள் வாழ்க்கையில ஏற்படும். இவைகள் இல்லாவிட்டால் நாம் மற்ற தேசங்களுக்கு செல்ல முடியாது. ஆனால் மிக எளிதான இடத்திலேயும் நாம் உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கும் போது உலக நாடுகளையே நாம் ஜெபித்து சந்திப்பதற்கு தேவன் ஜெபத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காலை ஆராதனை நேரத்திலே ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் நாம் சீராக செய்யும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருகிற கிருபை மகா பெரிய கிருபை. இந்த தானியேலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தானியேல் ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரன், போராடி ஜெபிக்கிறவர். ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பிரசங்கியார் அல்ல. ஜெபித்து முழங்கால்களை முடக்கி தேசத்திலே அதிசயங்களை செய்கிற ஒரு நல்ல ஜெப ஊழியக்காரர். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்க அனுபவங்கள் மிக அதிகம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு அருமையான தேவன் தானியேலை தரிவின் மூலமாக தெரிந்தெடுத்தார். தரிவுக்கும் தானியேலுக்கும் நல்ல தொடர்பு உண்டு. எனவேதான் அவருக்கு ஒரு நல்ல பெரிய பொறுப்பை அவர் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த பொறுப்பின் மத்தியிலே பல்வேறு விதமான அவதூறு வார்த்தைகளை சொல்லி பல சூழலிலே தரிவை மாற்றி கடைசியிலே தானியேலை சிங்க கபிகளுக்குள்ளாக போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதை நான் பார்க்கிறேன். ஆனாலும் தானியேல் சோர்ந்து போகவில்லை. தானுடைய ஜெப வாழ்க்கை வெற்றி பாதையில் இருந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். போராட்டங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையிலே நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். அதன் மத்தியிலேயும் சோர்ந்து போகாதபடி நாம் ஜெபித்து செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு வசந்த அனுபவத்தை கொடுக்கிறார் என்பதை எப்போதும் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. தரிவு எவ்வளவுதான் தானியேலை விரும்பினாலும்
எல்லா காரியங்களும் செய்யத்தக்கதான உரிமைகள் அவனிடம் இருந்தாலும் அந்த எதிராளிகள் வந்து சொல்லும்போது அதற்கே அவன் இணங்கி அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்து விட்டான் என்பதை பார்க்கிறோம். அந்த உலகம் மாறக்கூடிய ஒரு உலகம். மாறும் உலகத்திலே மாறாத நேசர் ஒருவர் நமக்கு ஜெபத்தின் மூலமாக இருந்து நம்மை செயல்படுத்துகிறார். மறந்து போயக்கூடாது. அந்த நேரத்திலே தானியேலை பற்றி தெரியும் அறிக்கை சொல்லியிருக்கலாம். என்னை பற்றி தானியேலை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் வந்து தவறான முறையீடுகளெல்லாம் என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிடலாமே. ஆனால் சொல்லிவிடவில்லை. இதுதான் இன்று உலக வாழ்க்கை. ஆனால் தானியேலுக்குள் இருந்தவர் ஒரு பெரியவர். ஏனென்றால் இந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது 3வது வசனத்திலே தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இப்ப தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சிறப்பு வர என்ன தெரியுமா? விசேஷித்த ஆவி. இந்த காலை ஆராதனை வேளையிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த விசேஷித்த ஆவியை நாம் எந்த விதத்திலும் விலை கொடுத்து விடக்கூடாது. அந்த விசேஷித்த ஆவியின் மூலமாக தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நாம் மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருகிற கிருபை மகா பெரிய கிருபை. கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற இலவச ஈவு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த கால நேரத்திலே இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் நீங்கள் கிருபை பெற்றவர்கள், விசேஷித்த ஆவி பெற்றவர்கள். தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து செயல்படுவீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த விசேஷித்த ஆவியின் மூலமாக உங்களை கொண்டு இந்த தேசத்திலே அற்புதமாக பயன்படுத்துவார். அதற்கு தானியேல் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த கால நேரத்திலே தானியேலுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். தானியேலுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்க சற்று பரிசோதிக்கணும். இந்த கால நேரத்துல ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த செய்தியின் மத்தியில அழைத்திருக்கிறார். மறந்து போகாது. தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டுடு விடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஜெபத்தின் மூலமாக தேவன் உங்களை கொண்டு என்ன காரியங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர். எனவே இந்த கால நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தானியேலுடைய ஜெபத்தின் மூலமாக நமக்கு சில தகுதிகளை சொல்லித்தந்து நம்மை திருத்துவாராக, பயன்படுத்துவாராக, ஆறுதல் அளிப்பாராக. பல நோக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை தேவன் பயன்படுத்துவாரார். முதலாவதாக தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்? 4வது வசனத்திலே இதை நாம் வாசித்து பார்க்கும்போது, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். என்ன வார்த்தை? உண்மை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. கொஞ்சத்திலே நாம் உண்மையா இருந்தால் தேவன் நம்மை அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். எனவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கிருபையில் நாம் செயல்படும் போது முதலாவதாக தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் என்றால் உண்மையான ஜெபம். 2வதாக தானியேலுடைய உண்மையான ஜெபம், அதன் மத்தியிலே 10வது வசனத்தை பார்க்கும்போது, தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில அவனுக்கு நெருங்கிய தோல்விகள், பிரச்சனைகள், அதன் மத்தியிலேயும் அவன் ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. அவன் என்ன செய்தான்? தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த அனுபவத்தை நாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள். அப்படி நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஜெபத்தின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து அந்த பகுதிகளாக நாம் வாசித்து பார்க்கும்போது, சிங்கங்களின்
கைக்குள்ளாக அகப்பட்ட தானியேல் பாதுகாக்கப்பட்டான். எதிராக சொன்னவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதை நிறைவேற்றி இருக்கிறார். தொடர்ந்து அந்த வசனத்தை அவர் கீழாக நாம் வாசிக்கும் போது தானியேல் ராஜா தானியேலை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தரியு ராஜா ரொம்ப போராடினது நம்ம அந்த பகுதியில் பார்க்கிறோம். என்றாலும் உலக பகுதியிலே ஒன்றுமே நடக்கப்பட முடியவில்லை. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கை வெற்றியாக அமைந்தது. மூன்றாவதாக தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்னா 22வது வசனத்தை பாருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. பாதுகாக்கப்படுகிற ஒரு நிலை, தேவதூதர்களை கொண்டு காக்கப்படுகின்ற ஒரு நிலை. நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் இந்த கால நேரத்தில் உங்களை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஜெபித்து தேவனுடைய பணியிலே நீங்கள் ஈடுபாடு கொள்ள வேண்டும். கடைசியாக பாருங்கள் 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம் பார்க்கும்போது தரியு ராஜாவே எழும்பி வந்து உலக மக்களுக்கு இவர்தான் உண்மையான தெய்வம், இவரால் தான் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தக்கூடிய அளவிற்கு தானியேலுடைய ஜெபம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. தானியேலின் ஜெபம் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஜெபமாக இருந்தது. எனவே இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை வேளையில பல்வேறு மன நெருக்கங்களோடு மன ஒடுக்கங்களோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வார். தானியேலின் ஜெபம் உண்மையான ஜெபம். தானியேலின் ஜெபம் எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவை பற்றி பிடிக்கிற ஜெபம். தானியேலின் ஜெபம் தேவதூதர்களை கொண்டு காக்கிற ஜெபம். தானியேலின் ஜெபம் பகிர்ந்து கொடுக்கிற ஜெபம். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை கால நேரத்தில் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். தேவன் தொடர்ந்து நம்மை அவருடைய பாதையிலே ஜெப வாழ்க்கையிலே நடத்துவதாக. இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நமக்கு மிகவும் சிறப்பாக பகிர்ந்தளித்த திரு எபன் ஜெயராய் அவர்களுக்கு ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேர்கள் சார்பிலே நமது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே அன்னாரையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்வதித்து அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக தொடர்ந்து பயன்படுத்துவாராக. ஆமென். இந்த வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும்படியாக அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளின் ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் ஒன்று கூடி கிறிஸ்து சபை பாமாலைகளிலே சர்வத்தையும் அன்பாய் காப்பாற்றிடும் கர்த்தாவே என்று தொடங்கும் பாடலை சேர்ந்து பாடுவோமா? Sarvatayum anmai,
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மன்றாட்டு வேளையிலே நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். நம்மை தாழ்த்தி நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை அவரிடத்திலே கொண்டு வருவோம். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஒரு புதிய நாளிலே நாங்கள் அற்பர்களும் பாவிகளுமாக காணப்பட்டாலும் எங்கள் மீது அதிக அன்பு வைத்து நேசித்து எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய திருமுகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க செய்யும்போது எங்களுடைய வாழ்க்கையின் குறைவுகள் அனைத்தும் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகையினால் உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை வாயில் சொல் பிறவாவதற்கு முன்பே அறிந்த தேவன் நீர். ஆனாலும் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தீர். உம்மை அப்பா பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கச் சொன்னீர். எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்ததுனால ஒரு குடும்பமாக எங்களை நீர் சேர்த்து கொண்டு எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்து எங்கள் தேவைகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறீர். இனிமேலும் சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த காலை வேளையில் எங்களுடைய தேவைகளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சரீரம், ஆத்துமா, ஆவி, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், பெரியோர்கள், ஆண்கள், பெண்கள், எங்கள் சுற்றார், உறவினர்கள் என்று அநேக மக்களுக்கு சுவாமி எங்களை பொறுப்பாளியாக வைத்திருக்கிறீர். அவர்களுக்குரிய தேவைகளை ஆண்டவர் நீர் சந்திக்கும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பேற்று எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய பரிசுத்த பாதையிலே நடக்க உம்முடைய அற்புதமான கரத்திலே நீர் எங்களை நடத்துவீர் என்பதை நம்பி விசுவாசிக்க, எங்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பீர் என்று விசுவாசிக்க இந்த காலை வேளையில் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய பண தேவைகள், பொருள் தேவைகள், எங்களுடைய சரீர சுகம், எங்களுடைய வாழ்க்கையின் பலவிதமான தேவைகள் எல்லாவற்றையும் இம்மட்டும் நீர் சந்தித்தார் ஆசீர்வாதமாக்கி நீர் இனிமேலும் ஆசீர்வாதமாக்கும். இந்த காலை வேளையிலே உம்மிடத்திலே சுவாமி கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்ற மக்கள் உண்டு. மன்றாடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய என்று கேட்கிற மக்கள் உண்டு. வியாதியிலே வருத்தப்படுகிற மக்கள் உண்டு. மருத்துவமனைகளிலே இருந்து ஆண்டவர் எனக்கு சுகம் தருவீரோ என்று கேட்கக்கூடிய மக்கள் உண்டு. ஆண்டவர் எல்லாரையும் இந்த வேளையிலே நீ கண்ணோக்கி பார்த்து உம்முடைய காயப்பட்ட கரங்களாலே தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே மாற்றி புதிய பலனை தந்து அற்புதமான விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் எல்லா வியாதிகளையும் மாற்றி சரீர சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள், சண்டை சச்சரவுகள், இன்னும் பலவிதமான பொறாமைகள், போராட்டங்களுக்குள்ளே காணப்படக்கூடிய மக்களை சந்தித்து விடுவித்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு காலத்தை கட்டளையிட்டு சுபிட்சமும் நன்மையும் பிறக்கும்படி செய்திருளும். தூரமான இடங்களிலே பயணம் செய்கிறவர்கள், எங்களுடைய தேசத்தை காக்கும்படியாக பல இடங்களிலே இருந்து பணிபுரியக்கூடிய மக்கள், மருத்துவர்கள், இன்னும் பொது சேவகர்கள், எங்களுடைய ஆட்சித் தலைவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் நல்ல அவர்களுக்கு அறிவினாலே, ஞானத்தினாலே, புத்தியினாலே நிறைத்து உம்முடைய ஞானத்தை கொண்டு மக்களை ஆட்சி செய்ய, மக்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். இந்த வாரம் முழுவதும் தேவ பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். கண்ணீரிலும் கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய மக்கள், கர்ப்பஸ்திரீகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். ஏழைகள், இன்னும் ஆண்டவரே தொழிலே கஷ்டப்படுகிறவர்கள் அனைவருக்கும் உதவி செய்து அவர்களை கை தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரத்தில் உம்முடைய தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருகாமையில் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணித்து நீதாமே எங்களை நடத்துவீர் என்று விசுவாசித்து உம்முடைய கரங்கள் எங்களுடைய வாழ்க்கையுமே எங்களுடைய விண்ணப்பங்களையும் அர்ப்பணித்து எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.
அன்பானவர்களை, இந்த வாரத்திற்கான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 132:15 வசனத்திலே பார்க்கின்றோம். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்தின் ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேலை நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கும்படி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வாரத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வேலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பு ஊழியன் அருட்திரு டேவிட் லிவிங்ஸ்டன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.